சகாரா பாலைவனத்துல பாதை மாறி தொலைஞ்சு போய் 9 நாட்கள் வரை போராடி சர்வை பண்றதுக்காக அவரோட ஓன் யூரினை குடிக்கிற அளவுக்கு போன ஒருத்தரை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இத்தாலியை சேர்ந்த மௌரோ பிராஸ்பெரி ஒரு போலீஸ் ஆபீசர். 1994 சகாரா பாலைவனத்துல 7 நாட்கள் தொடர்ந்து நடக்க இருக்கிற ஒரு மாரத்தான் போட்டியில இவர் கலந்துக்கிறார். இந்த போட்டியில மொத்தம் 1000 பேர் கிட்ட கலந்துக்கிறாங்க. முதல் நாள் 30 கிலோமீட்டர், 2வது நாள் 35 கிலோமீட்டர், 3வது நாள் 40 கிலோமீட்டர் முடிஞ்சு 4வது நாள் மாரத்தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. இது மொத்தம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட வேண்டிய மாரத்தான். சரியான வழியை ஃபாலோ பண்றதுக்கு அங்கங்க இருக்கிற பிளாக்ஸ் மார்க் பண்ணி வச்சிருக்கிற அடையாளங்களை சரியா ஃபாலோ பண்ணணும். ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் மௌரோ பிராஸ்பெரி கரெக்டா ஓடி வந்துட்டாரு. அப்ப அந்த நேரத்துல ஒரு மணல் புயல் வருது, சாண்ட்ஸ்டோர்ம்ஸ். மணல் புயல் வந்தா எதிரில இருக்கிறது சுத்தமா தெரியாது. எல்லோருமே குரூப்பா ஒன்னு சேர்றாங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மால் மட்டும் பாதையை மிஸ் பண்ணிடுறாரு. அவரும் அங்க இங்க அப்படின்னு பிளாக்ஸ் மார்க்ஸ் அடையாளங்களை தேடுறாரு, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் அப்புறம் தான் அவருக்கு புரியுது, சரி நம்ம பாதையை மாறி வந்துட்டோம் அப்படின்னு. இந்த சகாரா பாலைவனத்துல எது கிழக்கு எது வடக்கு அப்படின்னு எப்படி தேடுறது? அப்பதான் அவர் முடிவு பண்றாரு, நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஒரு பாதையை கெஸ் பண்ணி அந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நடக்க 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 முடிவே இல்லாத மணல் மட்டும் தான் எல்லா பக்கமும் தெரியுது. ஆரம்பத்துல தங்கிட்ட இருக்கிற எனர்ஜி பார், ஸ்நாக்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்றாரு. ஆனா அது 2 நாளைக்கு கூட பத்தல. அங்க வெயில் 50 டிகிரி கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நினைச்சு பாருங்க அவர் உடல் எவ்வளவு வறட்சியில இருந்திருக்கும் அப்படின்னு. அதுவே பாலைவனத்துல நைட் ஆகிட்டா கடுமையா குளிர ஆரம்பிக்கும். இப்ப 2 வெதர் கண்டிஷனையும் சமாளிச்சாக்கணும். நைட் ஆனா குளிர சமாளிக்கிறதுக்கு மணலை தன் மேல போட்டுக்கிட்டு தன்னை புதைச்சிட்டு படுத்துப்பாராம். திக்கு தெரியாத மணல் காட்டுல ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு. ஏதோ ஒரு இடத்துல பாலடைஞ்சு போன கோவில் மாதிரி ஒரு கட்டிடம் இருந்திருக்கு. அங்க கிடைச்ச வவ்வால்களை சுட்டு சாப்பிட்டிருக்காரு. வேற வழியே இல்லாம டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்க தன்னோட ஓன் யூரினை குடிச்சாக வேண்டிய கட்டாயத்துல இருந்திருக்காரு. இப்படியே ஒரு வாரம் ஓடிடுச்சு. நடந்து எந்த இடமும் வந்த மாதிரி தெரியல. 8வது நாள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. கடந்த ஒரு வாரமா அந்த பாலைவனத்துல இவர் மட்டும் தான் இருந்திருக்காரு. தன்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டாரு. ஆனா இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு தங்கிட்ட இருந்த கத்தியை எடுத்து தன்னோட கையை கட் பண்ணிக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு எதுவுமே ஆகல. கடுமையான டீஹைட்ரேஷனால ரத்தம் கெட்டியாகிடுச்சு. அதனால கொஞ்ச நேரத்துல ரத்தம் வெளியே வர்றது கூட நின்னுடுச்சு. அடச்ச, நிம்மதியா சாக கூட முடியாது போல அப்படின்னு விரக்தியில பயங்கரமா கத்துறாரு மனுஷன். 9வது நாள் காலை எங்கேயோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தாரு. அதுக்கு மேல அவரால் முடியல, கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு. அப்படியே கிடக்குறாரு. காத்துக்கு மணல் அவர் மேல மூட ஆரம்பிக்குது. அப்படியே அவர் சுத்தமா அசைவு எதுவுமே இல்லாம இருக்காரு. அந்த நேரத்துல தான் அந்த பக்கமா துவாரக் அப்படிங்கிற அந்த சகாரா பாலைவனத்திலேயே வாழுற ஒரு நாடோடி மக்கள் ஒட்டகத்துல வர்றாங்க. அவங்க தண்ணியை தேடி, அவங்க அனிமல்ஸ் மேயறதுக்கு புற்களை தேடி இந்த மாதிரி சகாரா பாலைவனத்துல எங்கேயாவது கேம்ப் போட்டு தங்கி தேடுவாங்களாமா. அவங்க இவரை பாத்துறாங்க. அவரை மீட்டு பக்கத்துல இருக்கிற அவங்களோட கேம்புக்கு கூட்டிட்டு போய் தண்ணி சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றாங்க. அப்புறம் அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஆக ஆரம்பிக்க, இது எந்த ஊர் அப்படின்னு கேக்குறாரு. இது அல்ஜீரியா அப்படின்னு சொல்றாங்க. தன்னோட மாரத்தான் ஸ்டார்ட் ஆன இடம் மொராக்கோ பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த இடம் இங்க இருந்து ஒரு 100-150 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.